பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதா, பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல் இந்த பூமியிலும் விசேஷித்தமாய் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுவதா. நீர் எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் இங்கு வந்து நின்ற பொழுது சொன்னார், நான் யார், நான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி என்னை குறித்து என் ஜனங்களிடத்திலே சொல் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் யார், நசரேயனாக இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னை குறித்து சொல் என்று சொன்னார். அதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு நாள் தேவனோட சமூகத்திலே தேவன் சீயோனிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் தேவபுத்திரர் அவருடைய சந்நிதியிலே வந்து நின்றார்கள். எல்லாரும் தேவனிடத்திலே வந்து சொல்லுகிறதற்கு 7 வானம் இருக்கிறது. அதில் இவர்களெல்லாம் நிற்கிற ஒரு வானம் இருக்கிறது. அந்த வானம் வரைதான் தேவபுத்திரர்கள் போய் காரியங்களை சொல்லுவார்கள். அங்கே தேவபுத்திரர்கள் எல்லாம் போய் நிற்கிறார்கள். அவர்கள் நிற்கிற பொழுது அங்கே தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய சன்னதியிலே சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றார். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாய் பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவன் பூமி எங்கும் சுற்றி திரிகிறான். அவன் அந்த காலங்களிலே சுற்றி திரிந்த பொழுது தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரே ஒரு மனுஷன் இருந்தான். அவன்தான் என் சகோதரனாகிய யோபு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த யோபின் மேலே அவன் கவனம் வைத்தான். அப்ப அவன் சுற்றி சுற்றி திரிகிறான். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள், தேவனை நம்புகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள், தேவனுக்கு முன்பு உத்தமனாய் வாழ்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள், தேவனுக்கு முன்பு சன்மார்க்கனாய் வாழ்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி சுற்றி திரிந்து வருகிறான். அவன் சுற்றி திரிந்து வந்து நின்ற பொழுதே சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவனோட பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. இதன் காரியம் என்னவென்றால், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், தேவனுக்கு உத்தமமாய் வாழ்கிறவன், தேவனோட பிள்ளைகள், தேவனோட ஜனங்களின் மேலே அவன் மிகுந்த கவனம் வைக்கிறான். யார் தேவனுக்கு உத்தமமாய் இருக்கிறார்கள், யார் அவருக்கு பிரியமாய் இருக்கிறார்கள், யார் அவருக்கு பயந்து நடக்கிறார்கள் என்று சொல்லி அவன் கவனம் வைக்கிறான். இதை தேவன் பார்த்தார். ஐயோ, பூமியிலே என் தாசன் இருக்கிறான், என் தாசன் மேலே இவன் சுற்றி உலாவி சுற்றி திரிந்து
கவனம் வைத்து இந்த யோபுவின் பிள்ளைகள் எல்லாம் அவற்றையும் அழித்து குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி குடும்பமாய் பிள்ளைகளாய் இருந்த குடும்பங்களை தனி மனுஷனாய் பிரித்து விட்டார். யோபுவோட ஆசைகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நிர்மூலமாய் போன. ஆடுகள் எல்லாம் நிர்மூலமாய் போய்விட்டது, மாடுகள் எல்லாம் போய்விட்டது, ஒட்டங்கள் எல்லாம் போய்விட்டது. தேவன் பார்க்கிறார், இவன் எப்படி தன் ஜனத்தின் மேல் இவன் கவனம் வைக்கிறான் என்று சொல்லி தேவன் பார்த்தார், முடிவு செய்தார். என்ன முடிவு செய்தார்? இவன் எப்படி இந்த பூமியிலே சுற்றி திரிந்து என் தாசனை அழிக்க வேண்டும் என்று, எனக்கு பயப்படுகிறவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, ஒருவேளை என் சொந்த குமாரனாகிய இயேசுவை நான் இந்த பூமியிலே அனுப்பி என் குமாரன் இயேசு இந்த பூமியிலே உலாவி சுற்றி திரிந்தால் யார் யாரை அவன் பிடித்திருக்கிறானோ அவனிடத்திலிருந்து என் ஜனங்களை என் குமாரன் விடுவிப்பான் என்று பிதா முடிவு செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு முடிவு செய்கிறார், நீ மட்டும்தான் உலாவி சுற்றி திரிவாயா, நானும் உலாவி சுற்றி திரிவேன் என்று தேவன் முடிவு செய்தார். இவன் செய்த வேலை அவர் செய்கிறார். ஆனால் இவனோ அழிக்க சுற்றி உலாவினான். ஆனால் இயேசுவோ தன் ஜனங்களை காப்பாற்ற சுற்றி உலாவி வந்தார். உடலையா சொல்லுவோமே. ஒரே வித்தியாசம்தான், இவன் தேவனோட பிள்ளைகளை அழிக்க பூமி எங்கும் உலாவி சுற்றி நடந்தார். ஆனால் இயேசுவோ தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி இவன் யாரை பிடித்து வைத்திருக்கிறானோ அவனை துரத்தும்படி அவர் பூமி எங்கும் உலாவி சுற்றி நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உடலையா சொல்லுவோமே. அவர் உலாவினால் ஒழிய, அவர் சுற்றி நடந்தால் ஒழிய உங்கள் சரீரத்திலே சுகம் வராது. உங்களை பிடித்திருக்கிற பிசாசை துரத்த முடியாது. உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்காது. உங்கள் சரீரை நீங்கள் சுகம் பெற வேண்டுமானால், உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், பிசாசுகளை தேவன் துரத்த வேண்டுமானால், இன்றைக்கு முடிவு செய்து கொள், அன்றைக்கு நடந்த அதே இயேசு நம்மோட வாழ்க்கையில நடக்க வேண்டும். நடந்தால்தான் அன்றைக்கு செய்ததை மறுபடியும் இன்றைக்கும் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவன் பார்த்தார், சரி என் நேசகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவோம் என்று முடிவு செய்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னதமானவரின் நிழலினாலே உருப்பெற்று கருப்பெற்று மரியாளின் வயிற்றிலே வளர்ந்து பூமியிலே இயேசுவானவர் பிறந்து 30 வருடங்கள் ஆன பின்பு தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். 12 வயதாய் இருந்தபொழுது அவர் தேவாலயத்திலே பேசிக்கொண்டிருந்தார். ஆசாரியனோடும் பரிசேயனோடும் சதுசேயனோடும் தர்க்கம் பண்ணினார். 18 வருடங்கள் கழித்து திரும்ப 30 வயதிலே திரும்ப தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன நடந்தது? அவர் ஒரு நாள் இந்த பூமியிலே அவரும் சுற்றி உலாவும்படி இறங்கி வந்தார். சுற்றி உலாவினார். அவர் எப்படி உலாவினார்? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9:35-36 வாசிக்கலாம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது முதல்ல யார் செய்தா? சாத்தான் செய்தான். சுற்றி நடந்து உலாவி யோபுவின் மேல் கவனம் வைத்தான். திரும்ப இயேசு நடந்தார். சுற்றி நடந்து தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கவனம் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவன் என்ன செய்தானோ தேவன் அதே போல அவர் செய்யவில்லை. சுற்றினார், நடந்தார், நம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டார், அற்புதங்களை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து. சகல பட்டணங்களையும் கிராமங்களை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன பட்டணம்? சகல பட்டணம். சகல பட்டணங்களிலும் சகல கிராமங்களையும் சுற்றி நடந்து. அவன் எங்கே சுற்றி நடந்தானா? பூமி எங்கும் உலாவி சுற்றி. அவன் சொன்னான், இயேசு என்ன செய்தார்? சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும்
சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த உடல்களை ஏற்றலோமே. ஆலயத்தில் பிரசங்கித்தார், சுவிசேஷங்களை சொன்னார். அடுத்தவர் என்ன செய்தார்? ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும். அப்ப இந்த வியாதி தான் நான் சுகமாக்குவேன், ஓ கேன்சரா நான் சுகமாக்க மாட்டேன், ஓ ஆட்டா அதை தான் சுகமாக்கும் அப்படிலாம் சொல்லல. சகல வியாதிகளையும் என் ஜனமே, அது எப்பேற்பட்ட வியாதியானாலும் அன்றைக்கு ஒருவர் உயிரோடு இருந்தாரே, அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. சகல வியாதிகள் உன் சரீரத்திலே எப்பேற்பட்ட வியாதியானாலும் உன் சரீரத்தில் உள்ள சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் சுகமடையும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அவர் சுற்றி நடந்த அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி ஒரு அல்லையா சொல்லுவோமே. எதுவா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வியாதியானாலும் எப்பேற்பட்ட நோயானாலும் இயேசுவானவர் நடந்து வந்து உங்களை சுகமாக்க போகிறதற்கு முன்பு உங்கள் சரீரங்களிலிருந்து வியாதியையும் நோயையும் நீக்க போகிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. உங்கள் சரீரத்தில் இருந்த வியாதி நீங்கும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய் இயேசுவின் நாமத்தில் நீங்கும். ஒருவேளை அது தீராத வியாதியாய் இருந்தாலும், அது ரொம்ப நாள்பட்ட நோயாய் இருந்தாலும், ஒருவேளை பாவத்தினால் வந்திருந்தாலும், சாபத்தினால் வந்திருந்தாலும், பிசாசினால் உண்டாயிருந்தாலும், மந்திரத்தினால் உண்டாயிருந்தாலும், அது எப்பேற்பட்ட வியாதியானாலும் எப்பேற்பட்ட நோயானாலும் தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். உடலையே சொல்லுமே. சொஸ்தமாக்கினார். வியாதியை நீக்கினார், நோயை நீக்கினார். இயேசு சுற்றி திரிந்தார். எதற்கு சுற்றி திரிகிறார்? வியாதியை நீக்க, நோய்களை நீக்க. சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இன்னைக்கு ஜனங்கள் தோய்ந்து போய் கிடக்கிறார்கள். ஜனங்களிடத்திலே வைராக்கியம் இல்லை, தேவன் மேலே விசுவாசம் இல்லை, தேவன் மேல நம்பிக்கை இல்லை. அழிந்து போகிற பணம், அழிந்து போகிற ஆஸ்தி, அழிந்து போகிற உலகம், அழிந்து போகிற இச்சை, அழிந்து போகிற மனுஷர்கள், அழிந்து போகிற ஊழியக்காரர்கள், அழிந்து போகிற போதகர்கள், அழிந்து போகிற சுவிசேஷன் மேலே நம்பிக்கை வைக்கிற நீ, இன்றைக்கும் அழியாமல் ஒருவர் உயிரோட இருக்கிறாரே, அவர் மேலே உங்கள் நம்பிக்கை இல்லை. ஒரு முடிவு செய்து கொள். எவ்வளவு நாள் நோயோட வாழ்வாய், எவ்வளவு நாள் வியாதியோட வாழ்வாய்? நீ வேதத்தை எடுத்துக்கொண்டு தேவ சபைக்கு போகிற நீ, என்னை உன் வியாதி மாறும், என்னை உன் நோய் நீங்கும். என்றைக்கு தோய்ந்து போய் கிடக்கிற உன் வாழ்க்கை தேவனுக்கும் ஜாதிகளுக்கு முன்பு, மனுஷர்களுக்கு முன்பு என்னைக்கு நிமிர்ந்து நின்று தேவனை மையப்படுத்த போகிறாய்? முடிவு செய் என் ஜனமே, முடிவு செய் என் உறவுகளை. கிறிஸ்தவம் என்பது சாதாரணமானதல்ல. கிறிஸ்தவம் என்பது மேன்மையானது, மகிமையானது, மகத்துவமானது, பரிசுத்தமானது, உன்னதமானது, உயிரோட இன்றைக்கும் பேசப்படுகிறது. உடனடியே சொல்லுவோமே. என் ஜனமே, நீங்கள் நோயோட வாழ்வதும், நீங்கள் பேயோட வாழ்வதும், நீங்கள் வியாதியோட வாழ்வதும் தேவனோட சித்தம் இல்லை. தோய்ந்து போய் கிடக்கிற என் ஜனமே, தோய்ந்து போய் கிடக்கிற என் ஆத்துமாக்களே, இன்றைக்கு இயேசுவானவர் உங்கள் மேலே மனதுருக போகிறார். அல்லேலூயா. அவரை போல மனதுருக்கம் உள்ளவரை நீ பார்க்க முடியும். அவரை போல ஒரு நல்ல தாயை நீ பார்க்க முடியாது.
அவரை போல ஒரு நல்ல தகப்பனை பார்க்க முடியாது. தன் பிள்ளைகளுக்காக ஜீவனையே கொடுக்கிற ஒரு தாய், ஜீவனையே கொடுக்கிற தகப்பன் அவன். அவரை போல இந்த பூமியில அன்புள்ள படைத்த ஒருவரை நீங்கள் பார்க்கவே முடியும். அவ்வளோ பெரிய அன்பு உள்ளமுடையவர். ஐயோ என் ஜனங்கள், ஐயோ என் பிள்ளைகள் பாடுபடுகிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, நொறுக்கப்படுகிறார்களே, வியாதி வியாதி என்று ஒவ்வொரு நாளும் அலைகிறார்களே, நோய் நோய் என்று மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு சாட்சி இல்லாமல் வாழுகிறார்களே, ஒவ்வொரு நாளும் தோய்ந்து போகிறார்களே. அவரை போல கருணை உள்ளம் படைத்தவரை பார்க்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய கருணையை குறித்து. என் ஜனமே, எதற்கு தோய்ந்து போகிறாய்? ஏன் தோய்ந்து போகிறாய்? எங்கே உன் வாழ்க்கை தோய்ந்து கிடக்கிறது? யாராலே தோய்ந்து போய் இருக்கிற? இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. எனக்காகவும் சுற்றி திரிந்து என்னை பார்க்க, என்னை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்று அவர் மேல் விசுவாசம் வை. போதும். உங்கள் பாடுகளின் காலங்கள் போதும், உங்கள் கஷ்டங்களின் காலங்கள் போதும், வேதனைகளின் காலங்கள் போதும். மேய்ப்பர்கள் இருந்தும் போதகர்கள் இருந்தும் என் ஜனமாகி நீங்கள் தோய்ந்து போய் கிடக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்னைக்கு மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், பரிசேயன் இருந்தான், சதுசேயன் இருந்தான், எல்லாரும் இருந்தார்கள். வியாதி உள்ளவர்களும் இருந்தார்கள், நோயாளிகளும் இருந்தார்கள், தோய்ந்து போய் கிடந்தவர்களும் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். தெருவுக்கு தெரு தேவாலயம், தெருவுக்கு தெரு சபை, ஊருக்கு ஊரு சபை. ஆனால் ஜனங்கள் வியாதியோட வாழுகிறார்கள், ஜனங்கள் நோயோட வாழுகிறார்கள். நீ அநேக கிறிஸ்து குடும்பங்கள் தோய்ந்து போய் கிடக்கிறது. ஐயோ, ஒரு நாள் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரமாட்டேன், என் வாழ்க்கை மாறாதா, என் சரீரத்துக்கு பலன் வராதா, நான் அன்றைக்கு ஓடுனது போல ஓட முடியாதா? ஒரு நாள் நான் தேவனை தேடி ஓடுனேனே, ஒரு நாள் அவருக்கு நான் எப்படியெல்லாம் ஜபித்தேன், நான் அவரை எப்படியெல்லாம் பாடி துதித்தேன். எப்பொழுது அந்த நாள் வரும்? எப்பொழுது அவருக்காக ஓடுவேன்? எப்பொழுது அவருக்காக சுவிசேஷத்தை சொல்லுவேன்? எப்பொழுது அவரை துதிப்பேன்? நான் இப்படி பலவீனப்பட்டு போய் கிடக்கிறேனே, என் சரீரம் செத்து போய் கிடக்கிறது, இன்னைக்கு நோயோடு கிடக்கிறேனே, வியாதியோடு கிடக்கிறேனே, நீ எல்லாருக்கும் முன்பு தோய்ந்து போய் கிடக்கிறேனே. உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த இயேசு உங்கள் மேலே மனதுருக போகிறார். ஒரு நிலையே சொல்லுவோமே, அவர் மனது அப்படியே உருகும். அவர் எப்படியெல்லாம் மனது உருகுவார் என்று சொன்னால், என் ஜனமாகிய நீங்களும் நானும் அழுது கொண்டே இருக்க வேண்டும். வியாதிகளை சுத்தமாக்குகிறார், நோய்களை நீக்குகிறார். திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும், தோய்ந்து போயிட்டு இனி அவ்வளவுதான் வாழ்க்கை, அதுதான் தோய்ந்து போகிறது. இனி என்னத்தை வாழ்ந்து, அதுதான் தோய்ந்து போகிறது. இனி என் பிள்ளைகளை குறித்து நான் என்னத்தை பண்ண போறேன், அதுதான் தோய்ந்து போகிறது. தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால், இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு புறம் வியாதி, ஒரு புறம் நோய், ஒரு புறம் தோய்ந்து போய், இன்னொரு புறம் சிதறப்பட்டவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து. ஆதி நாட்கள் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூட என்னை பார்த்தார்கள், குஷ்டம் என்று சொல்லி. அங்கே யாருக்கு குஷ்டம் வருகிறது அவர்களை கொண்டு போய் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு குகையில கொண்டு போய் உள்ளே அடைத்து கதவை சாத்தி விடுவார்களாம். வெளியே வந்தால் குஷ்டம் வந்து விடும் என்று சொல்லி உயிரோடு அடைத்து விடுவார்களாம். அப்படி அந்த உயிரோடு அடைக்கப்பட்டு அந்த குஷ்டத்திலே தேவனோட வெளிச்சம் வராதா என்று சொல்லி தன் ஜீவனை விட்டு மாண்டு போன ஒரு ஆத்மாவும் கொஞ்ச காலத்திற்கு முன்பு என்னை வந்து பார்த்து, நீ யார், என்ன என்று கேட்டேன். ஐயோ, எங்களெல்லாம் கொண்டு போய் இந்த மலையின் குகையில் அடைத்து விட்டார்கள், எங்களுக்கு ஆகாரம் இல்லை, எதுவுமே இல்லை, நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்து ஒரு நாள் நாங்கள் எப்படி இறந்தோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. ஒரு நாள் நீ குற்றத்தை குறித்து பேசுகிற போது அந்த சத்தம் என் செவிகளில் விழுந்தது, எப்படியாவது தப்பி பிழைத்து வந்து உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க வந்தேன் என்று சொன்னேன். அவ்வளவுதான் இந்த உலகம், அவ்வளவுதான் இந்த உறவுகள், அவ்வளவுதான் மனுஷர்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நான் சொல்லுகிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. மனதுருகிற தெய்வம், மனது உருகினார். சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி உடலையே சொல்லுவோமே,
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி இன்னைக்கு யார் யார் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறீர்கள்? யார் யார் நோயாளிகளாய் இருக்கிறீர்களோ? யார் யார் தோய்ந்து போனவர்களாய் இருக்கிறீர்களோ? யார் யார் சிதறப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ? இந்த இயேசு உங்கள் மேலே மனதுருக போகிறார். அவர் மனதுருக்கத்தின் ஒரு அங்கம்தான். அவரை அழைத்து கொண்டு போகிற பொழுது ஜனங்கள் அழுத பொழுது அவர் சொன்னார், எனக்காக அழ வேண்டும், உங்களுக்காக அழுங்கள் என்று. ஐயோ, அந்த ஜனங்களை எனக்காக அழுது விட்டால் அது என்னால் தாங்க முடியாது. இந்த உலகத்துல எனக்காக கூட என் ஜனங்கள் அழக்கூடாது அப்படி நினைச்ச ஒரு தேவன் அவர். அவரை சிலுவையிலே கொண்டு போய் அறைகிறதற்கு முன்பு அவரை கட்டி வைத்து அடித்தார்கள். ஒவ்வொரு அடி விழுந்த பொழுது அவர் நினைவுகள் எல்லாம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் என் ஜனத்திற்காக தானே, என் பிள்ளைகளுக்காக தானே, என்னை நம்பி வாழ்கிற என்னுடையவர்களுக்காக தானே. இந்த ஒரு சாட்டை அடி என் ஜனங்களை காத்தால் போதும். அதை அடிக்கிற பொழுது அந்த சதை பிஞ்சு விழுந்த பொழுது இந்த சதையிலிருந்து வடிகிற ரத்தம் என் ஜனங்களை காப்பாற்ற போதுமே. இந்த சரீரத்தின் காயங்கள் என் ஜனங்களோட காயங்களை ஆற்றுமே. எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய மனதுருக்கம் யாருக்கு வரும்? 10 மாதம் சுமந்து பெற்று நாம் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாத பொழுது, இல்லை அந்த பிள்ளைகள் சொல் கேட்காத பொழுது நாம் திட்டி விடுகிறோம். உன்னெல்லாம் பெற்றதுக்கு நீ இருந்து என்ன பண்ண போகிறாய் என்று. இவ்வளோ பாடுகளை, இவ்வளோ அடிகளை பெற்ற பின்பு என் பிள்ளைகள் நன்றாய் இருந்தால் போதும், என் பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற இந்த உள்ளத்துக்கு நிகர் எங்கே இருக்கிறது? அவர் இன்னைக்கு மனதுருகிறார். ஐயோ, என் பிள்ளைகளை இந்த பிசாசு இவ்வளவாய் கொடுமைப்படுத்துகிறார். இந்த சரீரத்தை வலிக்கும்படி வைக்கிறார். இந்த சரீரத்திலே காயங்களை உண்டாக்குகிறானே. நான் ஒருவர் காயப்பட்ட பொழுது திரும்ப என் பிள்ளைகள் ஏன் காயப்பட வேண்டும்? நான் அடிக்கப்பட்ட பின்பு இதற்கு என் பிள்ளைகள் அடிவாங்க வேண்டும். மனதுருகிறார். இயேசு மனதுருகிறார். அவரை கூப்பிட போகிறார். என் ஜனமே, உன்னை ஒப்புக்கொடு. அவரிடத்திலே சொல், இயேசுவே, நான் வியாதியோடு இருந்தது போதும். ஐயோ, இந்த வியாதியினால் பட்ட பாடுகள் போதும். இயேசுவே, நான் நோயோடு இருந்தது போதும். இந்த நோயினால் பட்ட பாடுகள் போதும். சம்பாதித்ததெல்லாம் இந்த வியாதிக்கு அழித்தேனே. என் உழைப்பெல்லாம் இந்த நோய் தின்றதே. என் சரீரத்தை இப்படி வதைத்தது. இந்த பிசாசனை நொறுக்குகிறானே.
நான் ஒவ்வொரு நாளும் நொறுக்கப்படுகிறேனே. இன்றைக்கு என் வாழ்க்கை மாறாதா? இன்றைக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை மாறாதா? தோய்ந்து போய் கிடக்கிறேனே, என்னை நிமிர செய்யுங்கள். நான் என் உறவுகளுக்கு முன்பு தோய்ந்து போய் கிடக்கிறேன். நான் என் குடும்பத்திலே தோய்ந்து போய் கிடக்கிறேன். நான் என் சபையிலே தோய்ந்து போய் கிடக்கிறேன். போதும், என்னை திரும்ப கட்டும் ஆண்டவர், என்னை திரும்ப நிமிர்த்தும். அன்றைக்கு மனதுருகினரே, இன்றைக்கு எங்கள் மேலே மனதுருகும் என்று சொல். இயேசுவே, எங்கள் மேல் மனதுருகும் என்று சொல். இன்னைக்கு என் வியாதி மறையணும். நான் உமக்கும் இந்த ஊழியக்காரனுக்கும் உண்மை உள்ளவர்களாய் சாட்சியாய் இருப்பேன் என்று அவரிடத்தில் சொல். என் நோயை நீக்கி போடுங்க, என் வியாதியை நீக்கி போடுங்க. நான் பட்ட கஷ்டம் போதும், நான் செய்த செலவு போதும் ஆண்டவரே. இயேசுவே, என் ஜனங்கள் மேலே மனதுரு. அடியான் ஒன்றுமில்ல ஆண்டவர், எல்லாமும் மாலைதான் ஆகும். வியாதிகளை நீக்கவும் மாலை ஆகும், நோய்களை நீக்கவும் மாலை ஆகும், தோய்ந்ததை பலப்படுத்தவும் மாலை ஆகும், சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறதை சேர்க்கவும் மாலை ஆகும். அடியான் உம்முடைய பாதரட்சை அவிழ்க்க பாத்திரவான் அல்ல ஆண்டவர். எல்லாம் இயேசுதான், எனக்கு எல்லாம் இயேசுதான். மனதுருகிற தெய்வமே, எனக்காய் மனதுருகும், என் குடும்பங்களுக்காய் மனதுருகும், என் பிள்ளைகளுக்காய் மனதுருகும். என் சரீரத்திலிருந்து வியாதியை நீக்கி போடும் என்று சொல். இருதயத்தின் ஆண்டவர் கேட்பார், எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். இருதயத்திலிருந்து அவரிடத்திலே சொல், எனக்கு எல்லாமே சுதான். இன்றைக்கு என் வியாதி நீங்கணும், இன்றைக்கு என் நோய் நீங்கணும். நம் பட்ட பாடுகளுக்கு ஒரு பதில் வரணும் இயேசு. நாம் பட்ட கஷ்டங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வரணும். கேள் இயேசுவை பார்த்து, கேட்டுக்கொண்டே இரு. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, தோய்ந்து போன இவரோட வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும். பலமுள்ள வாழ்க்கையை மாறட்டும், சந்தோஷமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக. மெய்ப்பனிருந்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற இவர்கள் மேல் மனதுருகினரே, உமக்கு கோடி நன்றி. உடைய மனதுருக்கம் காப்பதாக. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்து இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் உடைய ஊழியக்காரன் மனதார ஆசீர்வதிக்கிறேன். மனதுருகிற தெய்வம் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.